ஒன்றோட ஒன்று பறந்துச்சு ரோட்டில். எப்படியோ தூரம் விட்டு சாமி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் எல்லாமே முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 2 ட்ரைபல் வில்லேஜ் முடிச்சிருக்கோம். இது அடுத்த ட்ரைபல் வில்லேஜா இல்லை எதுக்குன்னு தெரியல. ஆனால் போகிற வழியில் ட்ரைபல் வில்லேஜுன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முனிப்பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்காமா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரப்பர் ட்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வேறு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, நட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த ஹில் ரேஞ்ச் குழந்தை வச்சு நிற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மெயினுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் டார்க் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப டீப்பாக ட்ரெக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐ மீன் ஜீப்பில் சஃபாரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஊருக்குள்ளே போக போகிறோம். அதுவே எவ்வளோ சூப்பராக எல்லாம் வேலி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் வருது. இப்போ ஒரு அளவு ஓகே. எல்லா இடத்துலையுமே ஒத்த ரோடு தான் இருக்குது. சிங்கிள் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அங்கே பார்த்திங்கன்னா அந்த வேட்டையாடிக்கிட்டு மேலேயே இருப்பாங்க, கீழே அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு ட்ரைபெல்லாம் வந்து இந்த மலை மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடுவாங்க. எல்லாமே கவர்மெண்ட் கட்டின வீடு மாதிரியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ட்ரைப்ஸ்க்கு கேரளா கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் பண்ணுறாங்க. நிறையா வீடு கட்டியோ இல்லை வந்து ஏதாவது உள்ளேயே நம்ம வந்த டாக் பார்சல்லே பார்த்திங்கன்னா நிறையா ஐ மீன் அந்த ரேஷன் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வருங்க. ஸோ இந்த லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் என்னென்னா எப்போ வேணாலும் எலஃபெண்ட் வரலாம், எப்போ வேணாலும் அனிமல் அட்டாக்ஸ் நடக்கலாம். அதுதான் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை. மற்றபடி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து செம்மையாக இருக்கும். ஆங்கிலேயர்கள்லாம் வாழ்ந்துட்டு போனாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ பாருங்க, அழகாக இருக்குது வீடு. எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் வீடு தான், நல்லாவே தெரியுது. பாருங்க, எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு வீடு. இதெல்லாம் இவங்களே கட்டின வீடு மாதிரி தான் தெரியுது. அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா இந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கேரளா லாரியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி ஏற்றாங்க பாருங்க. ஆனால் செம்மையாக லோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன வயசில் பார்த்துட்டு பாருங்கள், அங்கங்கே ஒவ்வொரு வீடு தான். அனிமல் அட்டாக்கான என்ன பண்ணுவீங்க? இது வந்து கடைங்க, நிறைய கடைகள் வச்சுருக்காங்க இந்த ஏரியா சுற்றி. எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க போல். மலை கிராமம் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல்டு இருந்தாலும் அங்கங்கே வேணுங்கிறதெல்லாம் வசதி வச்சுருக்காங்க. இது 4x4 இந்த மாதிரி இருக்கிறது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற ட்ரைப்ஸோடைய கோவில் நினைக்கிறேன். ஏன் கேட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம அந்த முனிப்பாறை அப்படின்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க வாட்டர்லாம். ஸோ நம்ம வந்து அடுத்தது அந்த முனிப்பாறை அப்படின்ற பிளேஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஸோ அதான் அந்த டிரைவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் அந்த அண்ணாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம முனிப்பாறை போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் முனிப்பாரா தெரிஞ்சுக்கிறது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். பார்க்கறதுக்கு அட்வென்ச்சரஸாக இருக்குது. இந்த தான் நினைக்கிறேன், ஏன்னா பாறை மேலே தான் போகணுன்னாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் அண்ணன். சரி பிரச்சனை, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ நம்ம இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ரைட் எடுத்து போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. முனிப்பாரா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் ஏரியாலாம் வேறு மாதிரிங்க. வருங்க அப்படியே ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்குதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எப்படி கேட்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் இந்த ஏரியா வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக கடைகள் வச்சுருக்காங்க. இது என்ன, இந்த வீட்டில் யாரும் இல்லையா? இங்கேயும் கேட்குறாங்க. ஹாய், பார்த்தீங்களா, அன்எக்ஸ்பெக்டடாக நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நன்றி தான் நினைக்கிறேன். கேமரா வச்சதுனால ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ரைட்டுன்னு இதில் தான் போகணுன்னு சொன்னாங்க. இதுக்குள்ளேயே போகும்போது என்ன வீட்டை ஒட்டி போகுது. ஓடு, வீட்டை ஒட்டியே கொஞ்சம் ரோடு பெருசாக போட்டுருந்தா எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்க. ஆனால் எதை நம்பியும் நம்மளால் குளிக்க முடியாது. இது கேட்டா ஏன் குளிக்க முடியாது அப்படின்னா, நம்ம அங்கேயே அட்டைப்பூச்சிட்டு நிறைய கடி வாங்கிட்டோம். அதனால் தண்ணியில் கால் வைக்கிறதுக்கே அடி ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இது இப்போவுமே காலெல்லாம் புருன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ கடிக்குமே ചേച്ചി അങ്ങോട്ട് കിടക്കുന്ന വഴിയാ? അങ്ങോട്ട് இது இதில் தானே வந்தது. இதல்ல இதுதான். ஆனால் இதில் தானே வந்தோம். நம்ம இதில் தானே வந்து இப்போ நம்ம முடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா வந்து வந்த வழியை மறந்துட்டாரு. ஸோ ஆக்சுவலாக லெஃப்ட்டில் போகணும்னு சொன்னாங்க. உடனே ஒரு வந்த வழியை விட்டுட்டு இன்னொரு வழியை போயிட்டு லெஃப்ட்டு அந்த பக்கம் எடுக்கிறாரு. மறந்துட்டார். இவருக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு போக போகிறேங்க. ஹைலைட் வேற இடிச்சுக்கிட்டான் கட்டுறது. அப்போ இவ்வளோ நேரம் வந்தது என்னடா நல்லா கேட்கக்கூடாது. இவ்வளோ நேரம் வந்ததை விட பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஏங்க நம்ம உள்ள போயிட போகிறேன். எனக்கு தெரிஞ்சுக்கல. எல்லாருக்கும் வந்துடும். இப்போ வராது, யாருக்கும் பார்த்துட்டு யாருக்கும் வராது. ஆனால் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக வந்து பாருங்க. பாறை மேலே ஓட்டுறது. என்ன இப்படி இறங்குது? எடுத்தீங்களா? அவர் உசிரே போனாலும் எடுத்துட்டாங்க வருவாரு. பாறை மேலே தான் இதே மாதிரி தான் அங்கேயும் பாறையாவது மழையாவது எல்லாத்துலேயும் போகும்.
தடமாக இருக்கு பாருங்க. நல்லா பிடிச்சிக்கோங்க பின்னாடி ஏறு வீலிங் ஐயோ அங்கே ஒரு ஜீப் ஒன்று வருது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இங்கே நிறையா ஜீப் வராங்க. இது வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு இதுவரை ஜீப் வந்து மேலே வந்து ஏறுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீப்பு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜீப்பு வந்து வந்துகிட்டே தான் இருக்குங்க. அது வந்த தடமெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க இன்னொரு ஜீப் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இன்னொரு ஜீப் ஒன்று வருது. எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த ஜீப்பு தாங்க இதில் ஏறும், வேறு எதுவுமே ஏறாது. அவ்வளோ அழகாக ஏறி வருது பாருங்கள். எவ்வளோ பள்ளத்துலேருந்து ஏறுது பாருங்கள். அங்கே வரும் எங்கடா வரீங்க? பாருங்க அது வரைக்கும் போகிறாங்க. விட்டு அந்த மலை மேலே கூட ஏற்றிடுவாங்க போல். அந்தளவுக்கு ஸ்கில்டு டிரைவர்ஸாக இருக்காங்க. அங்கே வருங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்குது. இந்த ஏரியா படு பயங்கரமாக இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் மேலே வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. போனோம்னா அப்படியே ஜாலியாக போயிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடு வரைக்கும் போயிட்டு கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லைனா இங்கே ஒரு வீடு இருக்குது. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் வீடு இருக்குது. இருங்க அங்கே பாருங்க, அதுக்கு மேலேயும் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். அதுக்கும் மேலேயும் அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வீடு ஹியர் அண்ட் தேர் அப்படி தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன். யாவா சரி வாங்க நம்ம அப்படியே அந்த ரிவர் போய் பார்த்துட்டு வருவோம். பாருங்க இங்கேருந்து எப்படி தண்ணி போகுதுன்ட்டு அப்படியே எங்கெங்கிருந்தோ வருதுங்க அந்த தண்ணியெல்லாம். இப்போ சாமி இதெல்லாம் காண கண்கோடிகள் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. நான் எல்லாமே தாங்க நம்மளுக்கு ட்ரைபல் அவங்க ஒரு சைடு இருந்தாலும் மக்கள் அந்த இயற்கையோட எப்படி ஒன்றிணைஞ்சு வாழ்கிறாங்க. ஸோ அந்த இயற்கை அப்படிங்கும்போது அதில் ஒரு தனியாக ஒரு கிரேஸ் இருக்குங்க. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்படி காடு மேடு
அப்புறம் நிறைய பேருடைய வீடு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதோ ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்கும் போல் இருக்குங்க. அதாவது வந்து இது வந்து முனிப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் கோவில் இருக்கா? ஆமாங்க, இங்கே தான் இருக்குது. எல்லா வழியிலும் போகலாம். വേറെ എന്തൊക്കെ സ്ഥലങ്ങളുണ്ടായിരുന്നു? ഉള്ള இருக்காங்க, അകത്തുണ്ട്. സംഭവം ശരിയാ. ഇപ്പോഴത്തെ പിള്ളേര് ഇത് കാണാത്ത ഭാഗ്യം. ഇപ്പോഴത്തെ പിള്ളേര് ഇത് കാണാത്ത ഭാഗ്യം. അന്നത്തെ കാലത്തൊക്കെ എടുത്ത് മണ്ണ് തെളിച്ചെടുത്തതായിരിക്കും. இந்த பக்கத்தில் ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பக்கத்தில் விளக்கு வைக்கிறாங்க. ஐயோவா, ஒரு கம்பளி பூச்சி எப்படி படுத்துருக்கு பாருங்கள். இதுதான், இது கம்பளி பூச்சி ஆக்சுவலாக பாருங்கள். ஐயோவா எம்மாந்தண்டி. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இது வச்சுருக்காங்க. இதில் இது மட்டும்தான் இருக்குது, விளக்கு மட்டும்தான். இந்த வேர் ரெண்டாக பிரிஞ்சு இடையில ஒரு குகை மாதிரி இருக்குங்க. இதான் முனியறையா, அதாவது முனிப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவா எல்லோரும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவா. அப்படியே நம்மளும் கிளம்பிடுவோங்க. அம்மா
ஒரு ஆளுக்கு 1000 அதுக்கு மேலே போட் அது ஒரு 5 பேர் வந்து அப்படி நிற்கிறாங்க. அது மேலே அங்கே இருக்காங்க. ഞാൻ വേണ്ട കുടിക്കാം. இந்த மாதிரி இடத்துல எடுத்துட்டீங்களா? பேசுறீங்களா? அவரே சொல்றாங்க. பேசி இருக்கிறீங்களா? நாலு மணிக்கு போய் அப்படி டப்பால் தூக்கி போனோம்னா ஏதாவது ஒன்று பார்க்கலாம். இல்லைங்க, அந்த இது ஸ்கூலுக்குள்ள சொல்கிறது இல்லை. இதுவே நல்லா தானே இருக்கு. தண்ணி